அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ்ரீ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பகவானானவர் ஜூன் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது மார்கழி 28 தேதிக்கு பின் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார். இப்படி சஞ்சாரம் செய்யும் போதுல உலக ரீதியா என்ன நடக்கும்னு பார்த்தா, நம்ம நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியா ஒரு சர்வாதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு உயர்ந்த அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது போதனை செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு போகும். அதாவது இப்ப நம்ம நியூஸ்ல பாக்குறோம், பல பிரச்சனைகள், ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டு அதிபரை கைது செஞ்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். இதுல நம்ம நாடு தலையிடலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஒரு ஆளுமைக்கு கொண்டு இவங்க உள்ள நுழைஞ்சு இதை நீங்க இப்படி பண்றது சரி, இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுமே ஒரு உயர்ந்த ஒரு நல்ல மாறுதலுக்கு மாதிரி, ஒரு நல்லா கௌரவிக்கிற மாதிரியோ இல்ல சொல்ற மாதிரியோ போற்றுகிற மாதிரியோ நல்ல ஒரு உன்னத நிலைக்கு போகும். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகும் போதுல அவங்களோட நாட்டு வளங்கள், எந்த ஒரு நாடா இருந்தாலுமே அந்த நாட்டின் வளங்கள் வெளியில வரும். அந்த பொருளாதார ரீதியா எல்லாமே தலை தூக்கி நிற்கும். சீர் கெட்டு போன அனைத்து விஷயங்களும் நல்ல முறைக்கு கொண்டு வரப்படும், சீரொழுங்கு செய்யப்படும் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். காலபுருஷ தத்துவத்தின் படிப்படையில் மேஷத்துக்கு 10ஆம் பாவத்துல வரும்போதிலே இந்த மாதிரி விஷயங்கள் நாட ரீதியாவே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு புதிய சாதகமான விஷயம் இல்ல ஒரு சாதனையே படைக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி புதிய ஐடி கம்பெனிஸ் இல்ல ஐடி செக்டர்ல புதுசா ஏதாவது இன்வென்ஷன், அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் வர்றதுனால நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நடக்கும். ஐடி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால புதிய பரிணாம வளர்ச்சி இல்ல புதிய ஒரு விஷயங்கள் செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற அளவுக்கு உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும். இது உலக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். கடகராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரம். இந்த அமைப்பு உண்மையிலே உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இடையே உள்ள அன்பை குறிக்கும். என்ன சொல்ல போனா, ராசிக்கு 4ஆம் அதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்துல வர்றது எல்லா விதத்திலையும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். உங்களுக்கும் உங்க தாயாருக்கும் இடையில எதுவும் பிரச்சனையே இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி தாயின் மூலியமாக வருமானம், பூமியின் வழியாக ஆதாயம். ஏன்னா 4ஆம் பாவம் தான் பூமியை குறிக்குது. அப்ப பூமியின் வழியாக ஆதாயம். அதே மாதிரி வாகனங்களையும் 4ஆம் பாவம் தான் குறிக்குது. அப்படிங்கும்போது வாகனங்கள் வழியாக ஆதாயம். அப்ப இந்த காலகட்டம் யார் யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, கடை ரொம்ப நாளா பூட்டி கிடக்கு, வாடகைக்கு முட முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல புதுசா யாராவது வருவாங்க, வாடகைக்கு வாங்குற மாதிரி சூழ்நிலை வரும். சோ அது ஒரு பெனிஃபிட் ஆகலாம். இதை தாயார் மூலியமாக தாயாரோட நகையை கொடுக்கலாம், இல்லாட்டி தாயார் பணம் கொடுக்கலாம். ஏதோ ஒரு அமைப்பு தாயின் மூலியமாக வருமானம் கிடைக்கிற அமைப்பு. அதே மாதிரி வாகனங்கள், இப்ப டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடா, இப்ப பஸ் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி, கார் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி, கால் டாக்ஸி ரிலேட்டடா உள்ளவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வேன் வச்சிருக்கவங்களாலும் சரி, ஏதோ ஒரு ட்ரிப் போட்டு உங்களுக்கு அதன் மூலியமாக வருமானத்தை கொடுக்கும் அமைப்பு, லாபத்தை குறிக்கும். 4ஆம் பாவகம் மூலியமாக நிச்சயம் லாபத்தை குறிக்கும். இல்லாட்டி நீண்ட நாட்களாக அந்த கால்நடை வளர்ப்பு வச்சிருப்பீங்க, அந்த கால்நடையை பராமரிக்க முடியலன்னு லாபத்துக்கு வித்துருவீங்க. உங்களுக்கு வாங்கும் போதுல ஒரு ரேட்டுக்கு வாங்கியிருப்பீங்க, விற்கும் போதுல இரட்டிப்பு மடங்கு லாபத்துல விற்கிற மாதிரி உள்ள அமைப்பு. சோ மொத்தத்துல 4ஆம் பாவம் மூலியமாக ஒரு ஆதாயம், ஒரு வருமானம், ஒரு மகிழ்ச்சியான தன்மை அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால உங்களுக்கு பேரும் கிடைக்கும். அப்படிங்கிறது பேர் எப்படி கிடைக்கும்? ஒண்ணும் இல்ல, ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கின விஷயத்த 20 ரூபாய்க்கு வித்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பேர். இல்லாட்டி புதுசா வீடு கட்டிட்டீங்க, வீடுங்கிறது செலவு தான். மேக்சிமம் வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வராது. காரணம் என்ன, இது செலவினத்தை குறிக்கிற மாதிரி இல்ல, வருமானத்தை. இல்லாட்டி வீடு கட்டி இந்த மொய் வாங்குறது அமைப்பு, அந்த அமைப்பால ஒரு லாபம் வரும்ல. சோ மொத்தத்துல ஏதோ ஒரு ரூபத்துல அந்த 4ஆம் பாவத்தால உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். வாழ்க்கை இழந்தவர்களுக்கு மறு வாய்ப்பு கிடைக்கும். அது தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புல டைவர்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வாழ்க்கை எனக்கு போயிடுச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒண்ணு இழந்துட்டு அந்தந்த வயசுல இப்ப குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிப்பாங்க. திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கும் படிப்பு வரத்துக்கு. ஏன்னா 4ஆம் பாவதி ராசியை பாக்குறாருல, நான் இப்ப ஒண்ணும் இல்ல 10th ஃபெயில் ஆயிருப்பாங்க, திரும்ப ஒரு ரீ அட்டம் அடிச்சு பாஸ் ஆகிற தன்மை, இல்லாட்டி திரும்ப எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகலான்னு இந்த நேரத்துல திடீர்னு ஒரு ஊக்கம் கொடுக்கறது, இந்த மாதிரி. அதாவது 2வது வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில்
இதே இளம் வயதினர்களாக 15-25 வயசுல உள்ளவங்களா இருந்தா காதல் போனா என்ன மனைவி வருவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படலாம். திருமண அமைப்பு கைகூடி வரும். இதே திருமண மாணவர்கள் மனைவியை பிரிஞ்சவங்களா இருந்தா அவங்களே திரும்பி வரலாம், எல்லாத்தையும் புதுசா யாராவது, அதாவது இரண்டாவது ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிரன் நிச்சயம் உங்களுக்கு தருவார் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஏன்னா 11ஆம் அதிபதியாக இருந்து ராசியை தொடர்பு கொண்டனால செகண்ட் சான்ஸ், இல்லாட்டி நினைத்த காரியத்தில் வெற்றி, செகண்ட் சான்ஸ் கிடைக்கும், இல்ல நினைத்த காரியத்தில் ஏமாந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி தொழில நண்பர்களோட உதவி, குறிப்பா பெண் தோழிகளாக பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உதவுவாங்க. ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண் தோழிகள் இந்த காலகட்டத்தில் உதவி பண்ணி நல்லா சீர்தூக்கி உங்க தொழிலை மேம்படுத்துவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க இந்த காலகட்டத்துல ஏற்படலாம். அதுவும் குறிப்பா வெள்ளி சம்பந்தப்பட்ட அமைப்பு, நகை சம்பந்தப்பட்ட அமைப்பு, துணி சம்பந்தப்பட்ட அமைப்பு, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இந்த காலகட்டத்துல ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். 4ஆம் அதிபதி சுக்கிரனாக இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் கூட இந்த காலகட்டத்துல நீங்க பண்ணலாம் அப்படிங்கறது சொல்லலாம். சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், என்னதான் ராசிக்கு 7ல சுக்கிரன் பலமா இருந்து உங்க ராசியை தொடர்பு கொண்டாலும் உங்க நட்சத்திராதிபதி வக்ரமாயி ராசிக்கு 12ல இருக்கார் அப்படிங்கிறத மறக்கவே கூடாது. அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். பல போராட்டங்களுக்கு பின் உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படிங்கறத சொன்னா எல்லாமே நடக்கும், அதாவது லாபம் எல்லாமே கிடைக்கும். ஆனா பல போராட்டங்களுக்கு பின் மற்ற 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஈஸியா கிடைக்கும். ஆனா உங்களுக்கு மட்டும் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகளுக்கு பின் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இதை நான் அடையணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நடக்கும். பாத்துக்கோங்க. அதே மாதிரி குறிப்பா உங்களுக்கு சுக்கிரன் ராசியை தொடர்பு கொண்டதுனாலையும் நட்சத்திராதிபதி 12 மருத்துவ செலவு பண்ற இடத்துல இருக்கிறதுனாலையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி மார்பகம் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி வாகனங்கள்ல போகும்போதுல கொஞ்சம் கவனமாவே இருங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் அங்கேதான் பெரிய பாதகமும் நடக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க, திரும்பவும் வாய்ப்பு கிடைக்கும். அதை நீங்க பயன்படுத்திக்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அந்த ஃபோர்ஸ் பண்றத பயன்படுத்திக்கங்க. ஏன்னா வாய்ப்பு எப்பயாவதுதான் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை, சரியா பயன்படுத்திங்க. தொழில இழுத்து மூடலாங்கிற ஒரு மனநிலையும் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி ரன்னிங் ஆகும், திடீர்னு மூடுற நேரத்துல திடீர்னு ரன்னிங் ஆகும். அப்படி 2ஆம் கெட்ட மனநிலையில புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் இந்த காலகட்டத்துல இருக்கும். சோ அதனால எதையுமே அவசரமா முடிவெடுக்காம நிதானமா யோசிச்சு பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாச கடைசியில தான் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி சாதகமாயிங்குமே ஒழிய ஆரம்பத்துல 18 நாளைக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது அப்படிங்கிறத புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அழுத்தமாவே சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா குரு வக்ரமானது உங்களுக்கு சாதகமா எந்த ஒரு பலனையும் கொடுக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டா போயிட்டு இருக்காரு. அதுவும் அவர் சுயசாரம் வாங்கி போயிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்துல அவர் சொந்த காலில் நிக்கிற மாதிரி. அப்ப பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலையும் ஆதாயம், குழந்தைகள் வழியா ஒரு மகிழ்ச்சியான செய்தி, வாகனங்கள் ரிலேட்டடா ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அதே மாதிரி தொழில்ல நல்ல முன்னேற்றம், தந்தை வழி உறவினர்களால் நல்ல முன்னேற்றம், எல்லாத்துலயும் பிளஸ் சாதகமா அள்ளி கொடுக்குற மாதிரி உள்ள அமைப்பு. ஆனால் சனி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வாய் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சரியா பேச மாட்டீங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற கேது பிரச்சனை பண்ணும் உங்களுக்கு. எல்லாமே சாதகமா இருந்தாலும் 2ஆம் இடத்துல உள்ள கேது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கடுமையான பாதிப்பை கொடுக்கும். வாயை மட்டும் ஒழுங்கா வச்சுக்கிட்டா போதும், உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லிடலாம். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல, முழுக்க முழுக்க சாதகம் தான். கைக்கு வர பணத்தை யாராவது தடுத்தாலும் அது ஏதோ ஒரு ரூபத்துல கொடுக்குற மாதிரி உள்ள அமைப்புகளையும் கொடுக்கும். சமயத்துல கைக்கு வர பணம் கொஞ்சம் கம்மியா வந்தாலும் வரும். 10 ரூபா எதிர்பார்க்கறதுல 2 ரூபா கிடைக்கும், 2 ரூபா எதிர்பார்க்கறதுல 1 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். சோ அதை கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. 2ஆம் இடத்துல இருக்க கேது தான், அதாவது உங்களுக்கு எல்லாமே பிளஸ்ஸா நடக்கும், பாசிட்டிவா நடக்கும். ஆனா 2ஆம் இடத்துல இருக்க கேது உங்க வாயை கெடுக்கும், இல்லாட்டி உங்க கைக்கு வர பணத்தை கெடுக்கும். ஆனா வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். ஏன்னா ராசியை சுக்கிரன் தொடர்பு கொண்டதுனால பலமா உங்களுக்கு பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும். கிடைச்சும்
பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல, குடும்பம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல, வாய் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல 2ஆம் இடத்துல இருக்க கேது உங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத மட்டும் கவனம் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. குறிப்பா தாய் தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் நிச்சயம் ஒரு ஆதாயம் உங்களுக்கு உண்டு. குழந்தைகளாலையும் உங்களுக்கு ஒரு ஆதாயம் நடக்கும். 7ல சுக்கிரன் இருக்கிறனால கணவனால எந்த ஆதாயமும் கிடைக்காதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதை நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுக்கிரன் வர்றது ஆடம்பர செலவை தான் குறிக்கும். ஏன்னா புதனோட வீடுன்னு சொல்லக்கூடிய கண்ணில தான் சுக்கிரன் நீச்சப்படுத்தப்படுறாரு. அப்ப புதன்கிறது அறிவு, சுக்கிரன்கிறது அழகு. அப்ப அழகுக்கு அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு. இதன் அடிப்படையில நீங்க உங்களை இந்த காலகட்டத்துல அழகா காமிக்கணும், ஆடம்பரமா காமிக்கணுங்கிறதுக்காண்டி நிறைய தேவையற்ற வீண் செலவுகளை பண்ணுவீங்க. அதுவும் குறிப்பா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் சம்பந்தப்பட்டதாகவும் லேப்டாப், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி செல்லு சம்பந்தப்பட்ட அமைப்பு, இந்த கார்ல போட்டுக்கிற ஹெட்செட் அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்ல, இந்த கையில போட்டுக்கிற வாட்ச் அமைப்பு, எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி உங்களை ஆடம்பரமாக காட்டிக்கொள்வதற்காக அதிகமா செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே தேவையில்லாத வாக்குவாதம் வரும். அந்த வாக்குவாதத்தால் 3வது மனிதர்கள் கண்டிப்பா உள்ள வருவாங்க. அதனாலே உங்க குடும்பம் பிரிஞ்சு வேற ஒருத்தரோட இணையற சூழ்நிலைகள்லாம் வரும். சோ ரொம்ப ரொம்ப கவனமாகவும் அமைதியாகவும் இருக்கிறது நல்லது. நண்பர்களோட இந்த காலகட்டத்துல அனுசரிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்கதான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு முடிவெடுக்க தெரியும், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப நீங்க சற்று தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரையும். அதனால நண்பர்கள் ஆலோசனை கேட்டு அவங்க எது சரின்னு சொல்றாங்களோ அதுக்கேற்றாப்புல உங்க லைஃபை இணைச்சு பார்த்து எப்படின்னு முடிவெடுத்து நீங்க போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தேவையற்ற வீண் செலவுகள் தான் இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்கான விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி தவறான வழிகாட்டுதல்களும் ஈஸியா கிடைக்கும். குறிப்பா ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலையும், கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவி விஷயத்திலையும், மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவர் விஷயத்திலையும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயங்களையும் பேசிடவும் கூடாது, வார்த்தைகளையும் விட்டுறக்கூடாது. கவனமா இருங்க, முடிவுகளையும் எடுக்காதீங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் ஆற போட்டு பண்ணுங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்லை. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.